யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். இந்த உலக வாழ்க்கையிலே உழண்டு கிடக்கக்கூடியவர்கள், உலக வாழ்க்கைனா எல்லாருமே உலக வாழ்க்கையில் தான் இருக்கும் உழண்டுக்கிட்டு. ஆனால் எந்த மனதை ஒரு முகப்படுத்தாமல் மனதை வலிமைப்படுத்திக்கலாம் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயம்லாம் மனசை போட்டு வறண்டிக்கிட்டே இருக்கும், வேதனையை கொடுக்கும். வேதனைப்படுத்தினால ஒன்றுமே கிடையாது, இருந்தாலும் வேதனைப்படுத்தும். ஆனால் இருந்தாலும் கூட சில விஷயங்களை வந்துட்டு நாம் வந்து எப்படி தான் இருந்தாலும் மனம் வந்து கொஞ்சம் சஞ்சலப்படத்தான் செய்யும். வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு திடீர்னு ஒரு இழப்பு ஏற்படுது, சொல்ல முடியுமா நான் வந்து இல்லை மனம் திடமாக. ஆனால் சமாதானம் கூடிய விரைவிலே அவர்கள் வந்து அவர்கள் மனதை பக்குவப்படுத்திக் கொள்வார்கள், மனதை வந்து இயல்பான நிலைக்கு கொண்டு வந்துடுவாங்க. குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்படும் சிலரால் தாங்கிக் கொள்ளவே முடியாது, அப்படியே அதையே நினைத்து அவர் சிலர் நோயாளியாக கூட ஆகி விடுவார்கள், அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த நிலையில் உள்ளவர்கள் தியானம் உள்ளவங்க அந்த வருத்தம் இருக்க தான் செய்யும். அப்படி அந்த வருத்தம் வேதனை இல்லைன்னு சொன்னால் அன்பு பாசம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு அன்பு பாசம் பிரியம் எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு மனம்ன்று ஒன்று இருக்குது. அந்த மனம் என்ன இருக்கும், வேதனை தான் படும், கவலைப்படும். ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பு இருக்கும், மன வேதனை இருக்குது. ஆனால் அது கூடிய சீக்கிரம் அந்த மனம் வந்து யோக சக்தி உள்ள இருக்கு தனக்குள்ளே ஒரு இன்னொரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை உருவாக்கும். பரவாயில்ல முடிஞ்சு போச்சு, ஏன் கவலைப்படுற, அடுத்து நடக்க போகிறத பாருன்னு அந்த தைரியம் கொடுக்கும்போது அவர்கள் அதை நினைக்க உடனடியாக அந்த மாற்றம் ஏற்படும். சாதாரண உள்ளவர்கள் வந்து அந்த பலகீனமான உள்ளவர்களுக்கு வந்து அது நினைச்சா கூட சமாதானம் ஆக முடியாது. பல பேர் எடுத்து சொன்னால் கூட அவங்க சமாதானம் ஆக முடியாது. ஆனால் அது எதுவுமே எந்த பிரச்சனைக்கும் முடிவு அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த முடிவு அப்படின்றது நம்மகிட்ட இருந்து தான் வரணும், அதுதான் சரியான முடிவாக இருக்கும். மற்றவங்கள் இடத்துல இருந்து ஒரு ஆதரவு தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதாவது ஒரு வழி காட்டுவாங்க, அதன் பிறகு நாம் எடுக்கணும் அது சரியான முடிவை. அதை வாங்கி சரி இவர்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க, நம்ம அது சரியாக வருமா வராதா, சரி இதை விட்டால் தான் நமக்கு நல்ல வழியாக நம்ம எடுக்கிறோம் பாருங்கள், அதுதான் உண்மையான மன அமைதியை கொடுக்கும். ஆக எது எப்படி இருந்தாலும் நம்ம நல்ல தியானம் இந்த மாதிரிலாம் ஏன் நான் சொல்ல வரேன்னா, நல்ல தியானம் செய்யுங்க, இறைவன் பிரார்த்தனை தன்னம்பிக்கை இறை நம்பிக்கையோடு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் சுலபம். அதான் வாழ்க்கையே சுலபமாக்கி கொடுக்குது யோக சக்தி. உடனே உங்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுக்கும் யோக சக்தி. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.